சண்டே அதுவும் நான்வெஜ் இல்லைனா எப்படி என்னால் சாப்பிட முடியாது நான்வெஜ் இல்லாமல். இன்னைக்கு சண்டே மம்மி வந்து சாம்பார் செய்ய சொல்லிட்டாங்க. சாம்பார் எனக்கு செட் ஆகாது, அதனால் பிரியாணி செய்ய முடியாது சொல்லிட்டாங்க கிளியராக. ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, நாளை மைசானி பிரியாணி செய்யலான்னு இருக்கேன். வீடியோக்குள்ள போகலாம். ஊத்து. ஐயோ ஐயா ஊத்துடி. இவ்வளோ அப்படியா? தயிர் நிறைய ஊற்றிட்டு செய்யலாமா பிரியாணி? அக்காவை நம்பி சாப்பிட்றீங்களா? பிரியாணி சேலஞ்ச். மம்மி கிட்ட எவ்வளோ சிக்கன் வாங்கணும்னு கேட்டேன். கேட்டுட்டு உடனே பைக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சிக்கன் வாங்கிட்டு உடனே வந்துட்டேன். சிக்கன் வாங்கிட்ட அப்புறம் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். அவங்க வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் டொமேட்டோஸ் ஆனியன்லாம் கட் பண்ண சொல்லியிருந்தாங்க என்ன. இந்த ஆனியன் கட் பண்ணும்போது என் கண்ணிலேருந்து ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்காக என்னோடய கண்ணீர் சிந்தி உழைக்கிறேன்னு நான் காட்டுறேன். நீங்கள் மட்டும் ஏன்க்கா தனியாக கண்ணீர் சிந்துறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்து எனக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, இப்போ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் குக்கிங். தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம் அண்ட் பேலன்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு குக் பண்ணும்போது சொல்லுவேன். மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களதான் எடுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வெசலில் தான் நான் பிரியாணி குக் பண்ண போகிறேன். நான் ரொம்ப நேரமாக இந்த 2 கரண்டி வச்சு சவுண்ட் வருதா செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எதுக்கு செக் பண்ண எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல. இப்போ ஆயில் ஊற்றிட்டு ரொம்ப நேரமாக ஒரு 5 மினிட்ஸாக வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆயிலை எதுவுமே போடாமல் எதுக்கடி ஃப்ரை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு வந்து கத்திட்டு இருந்தாங்க. ஓகே, நானும் ஒரு செஃப்னு உங்களுக்கெல்லாம் காட்டுறதுக்கு ஒரு டைம் வந்துடுச்சு இப்போது. ஓகே, இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. அப்புறம் வெங்காயம் போட்டுட்டேன். எனக்கு இப்போ பசி வந்துருச்சு, அதனால என் வீட்டில் கட் பண்ணி வச்சுருந்த வாட்டர் மெலனை நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன். இது சாப்பிட்ட அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. ரொம்ப நேரம் கழித்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணேன். இப்போ திருப்பி இன்னும் மாஸாக சூப்பராக குக் பண்ணலான்னு இறங்கிட்டேன். யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக தான். இல்லை, போய் எனக்கு பிரியாணி வேணும். அதனால கேப் எங்க அது போட்டால் தான் நான் செஃப்பாகவே உணர்றேன் ஃபர்ஸ்ட்டு. இப்போ இந்த கரண்டிக்கு வந்து சூடு தாங்க முடியல, சுட்டுடுச்சு. அதனால கரண்டிக்கு வந்து நான் ஊதி விடுறேன். தேங்க்யூ. இஞ்சி பூண்டு போடுறீ? இஞ்சி பூண்டா? அதை வச்சுட்டு ஐயோ காட்டிட்டு போதும். எண்ணெய் ஊற்றுவா? எண்ணெய் நிறைய ஊற்று. கொஞ்சம் ஊற்று. போதுமா? இன்னும் ஊற்று. ஐயோ ஐயா ஊற்றுடி. இவ்வளோ எண்ணெயா? ஊற்று. இது வேணும். கொஞ்சம் ஊற்று. நான் ஒரு கரண்டி ஊற்றுடி. நல்லா ஊற்றலாம். போதும். வதக்க நல்லா வதக்கு. இப்பதான் தெரியுது எங்க வீட்டுல ஏன் எண்ணெய் காலி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே பார்த்துருந்தா கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படியே கொட்டு. மம்மி மம்மி, இப்போ தக்காளி வெந்துச்சு. சிக்கன் போடணுமா இல்ல வந்து மசாலா போடணுமா இல்ல தயிர் போடணுமா? உப்பு பார்த்து போடு. நல்லா வதக்கும். கறியை போடு. கறியை போடு. போடு. மம்மி, கறி போடணுமா இது சில்லி பவுடர் போடணுமா மம்மி?
அப்புறம் தான் சிக்கன் போடணும். தயிர் போட்ட பிறகு தான் சிக்கன் போடு. வதக்கு என்ன சரி சரி. போடு. சால்ட். இப்ப என்ன பண்ணணும்? கறி போடணுமா? தயிரா? தயிர் சின்னதா கட்டாதே, எரிய மாட்டேங்குது. தயிர் தயிர் கொஞ்சமா ஊத்து. தயிர் நிறைய ஊற்றிட்டு இப்போ சிக்கன் தானே போடணும். சிக்கன் போடவா? தயிர் போட்டேன். மிக்ஸ். சிக்கன் போட மாட்டேனே. சிக்கன் வந்து இப்படி ஃப்ளெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதை தொட மாட்டேன். அதனால தான் அந்த கரண்டியில் எடுத்து போடுறேன். போட்டேன். சிக்கன் வேகணுமா? சரி சரி. தண்ணி ஊத்துடி. சிக்கன் வேகவே இல்ல. வேக கூடாதுடி. தண்ணியை தூத்து அதல. ஃபுல்லாவா? ஆமா. அம்மி சிக்கன் வேக கூடாதா? கரண்டி போடுடி. போதுடி. இருமாச்சி. ஐயோ மிக்ஸ் கூட பண்ணக்கூடாது சொல்றாங்க மம்மி இவங்க. ஒரு கறிக்கா இருக்கா? போதும். கரண்டி இதில் வை. இதை எடு, நான் அரிசி எடுக்கணும். அரிசி வேணும். அண்ட் மறக்காமல் காய்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோ ஓட்டனால ரெண்டு சேர்த்துக்கோ. நீ வச்சுட்டு போ, நான் வச்சுக்க. ஒரு வாட்டி சொல்லிட்டீங்களே. பாய்டி.
அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக நான் இங்கே ஒன்று மென்ஷன் பண்ணணும். கிச்சன்லேயே காலையிலேருந்து நைட் வரைக்கும் தன்னோட ஃபேமிலிக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். இங்கே கிச்சனில் நின்று ஒர்க் பண்ணும்போது தான் அது எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒர்க்குன்னு தெரியுது. ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த லிட் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு அவ்வளோ ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஆல்ரெடி ரைத்தாவும் எக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் எடுத்து என்னோடய பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். ஃபைனலி டன். உங்களுக்கு நான் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். நான் செஞ்சுதான் இது. சூப்பராக இருக்கு. நான் செஞ்சதான். ஐயோ கடவுளே, நான் நம்பவே முடியல. அவ்வளோ சூப்பராக இருக்கு. செஃப் ப்ரீ. நான் செஞ்ச பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்கு? டேஸ்ட் பண்ணி சொல்லு. நல்லா இருக்கா? எப்படி இருக்குடி? தேங்க்யூ. எப்படி இருக்கு? தேங்க்யூ. இருக்குடி? தேங்க்யூ. எப்படி இருக்கு? தேங்க்யூ. காய்ஸ், நான் செஞ்ச பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் என்ன மாதிரி ட்ரை பண்ணுங்க. பை. See you next video.